ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் MySQLலேருந்து வேர் கிளாஸ் அண்ட் ஹேவிங் கிளாஸ் இந்த ரெண்டுத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேர் கிளாஸ் அண்ட் ஹேவிங் கிளாஸ் ரெண்டுமே ஒரே வேலை தாங்க செய்யுது. அது என்னென்னா, ஒரு டேபிளில் எனக்கு தேவையான டேட்டாஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த வேர் கிளாஸும் ஹேவிங் கிளாஸும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேர் கிளாஸ் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இந்த அட்வைஸுங்கிற டேபிளில் நேம், ப்ராடக்ட், டைப், ப்ரைஸ் இது 4 காலமும் வச்சு ஒரு டேபிள் ஒன்று எனக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த டேபிளில் வேர் கிளாஸ் எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு சினாரியோ ஒன்று சொல்கிறேன். அந்த சினாரியை வச்சு தான் நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த கொரியை நான் ரன் பண்ண போகிறேன். அது என்னன்னா, எனக்கு ப்ரைஸ் 1,50,000 யார் வாங்குறா, அவங்களோட நேம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு தான் எனக்கு ஒரு சினாரியோ. ஓகேவா? இப்போ நான் அதுக்குன்னு கொரி எழுதுகிறேன். செலக்ட் என்ன வேணும், அவங்க நேம் தானே வேணும். நேம் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து அட்வைஸ் வேர் என்னது ப்ரைஸ் ஈக்குவல் 1,50,000 யார் வாங்குறா அப்படிங்கிறவங்களோட நேம் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கள். அதான் எனக்கு சினாரியோ. இப்போது நான் இதை என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த கொரி யூஸ் பாருங்கள். செலக்ட் நேம் தான் தேவைங்கிறதுக்காக நேம் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் அட்வைஸுங்கிறது டேபிள் நேம். இந்த வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ப்ரைஸு 1,50,000க்கு யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறோட நேம் தான் எனக்கு தேவை. இப்போ நான் என்ட்ரு பண்ணேன்னா சிவா. ஓகேங்களா? பாருங்கள், சிவாங்கிறவர் 1,15,000 ப்ரைஸ்க்கு இந்த அம்பாசிடருங்கிறத வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து அவங்களோட என்ன வாங்கியிருக்காங்க அந்த டீட்டெயிலும் வேணும் அப்படின்னா அதோடையே ப்ராடக்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் ஃபெச் பண்ணி எடுக்கும்போது எனக்கு ரெண்டு டீட்டெயிலும் காட்டுதா? ஓகேங்களா? இப்படி தான் நான் இந்த வேர் கிளாஸ் வந்து யூஸ் ஆகும். இப்போது நெக்ஸ்ட்டு ஹேவிங் கிளாஸ் பற்றி பார்ப்போம். ஹேவிங் கிளாஸ் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், ஐ மீன் சம்மு, மினிமம், மேக்ஸிமம் இந்தமாரி டீட்டெயில்ஸு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம இந்த ஹேவிங் கிளாஸை ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1 மினிட். இந்த டேபிளில் இந்த நேம், ப்ராடக்ட், டைப், ப்ரைஸ்ன்னு இருக்குல்ல, இந்த டைப்புங்கிறது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. டைப்னா என்ன, செகண்ட் ஹேண்டு நியூன்னு இருக்குல்ல, இது ஒன்றுமே இல்லைங்க. இந்த பிரவீனுங்கிறவர் இந்த ஃபோர்டுங்கிற காரை செகண்ட் ஹேண்டில் 2 lakhsக்கு வாங்கியிருக்காரு. இந்த கண்ணனுங்கிறவர் ஆடிங்கிற காரை ஃப்ரெஷ்ஷுங்கிற புதுசாக 6 lakhக்கு வாங்கியிருக்காரு. இதுதான் மீன் பண்ணுது. ஃபஸ்ட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட் சொல்லுவாங்கள்ல, அதை தான் நான் வந்து இதில் மீன் பண்ணுறேன். இப்போது இந்த ஹேவிங் கிளாஸ் பார்க்கும்போது இந்த நமக்கு தேவையான குரூப் பையும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா குரூப் பை இருந்தால் தான் நம்ம ஹேவிங் கிளாஸே பண்ண முடியும். எப்படின்னா, அந்த குரூப் பை எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இதில் பாருங்கள் டூப்ளிகேட்ஸ் தான் இருக்கா. இந்த டைப்பில் பாருங்கள், செகண்ட் வந்து 2 times இருக்குது, நியூங்கிறது 2 times இருக்குல்ல. இதை நான் வந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்காக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குரூப் பை யூஸ் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தாங்க இதுலேயும். இப்போ எனக்கு என்ன கொரினா பாருங்கள், செலக்ட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ரைஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? டோட்டலாக எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறேன். அப்படின்னா எப்படி பண்ணுவோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சம் ஆஃப் ப்ரைஸுங்கிறத கொடுப்போமா. ப்ரைஸ் ஃப்ரம் டேபிள் நேம் என்னென்னா அட்வைஸ். பார்த்தீங்களா? சம் ஆஃப் ப்ரைஸ் அது யூஸ் பண்ணால் 1,40 lakhs. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய பர் டேவோட இன்கம். இப்போது இந்த சம் ஆஃப் ப்ரைஸுங்கிறது பாருங்கள், இதில் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன். இந்த சம் ஆஃப் ப்ரைஸ் இருக்குல்ல, இது ஒரு காலம் நேம் வந்து ஒரு டீசெண்டான, பாருங்கள் நான் கொடுத்த ஃபங்க்ஷனே தான் எங்கேயும் காட்டுதா. இது எனக்கு வேணாம், நான் வந்து டோட்டல் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு காலம் நேமாக இருக்கணும், அதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நான் எப்படி கொடுக்குறேன்னா, செலக்ட்
sum of price as யூஸ் பண்ணி டோட்டல் ப்ரைஸ். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய காலம் நேமாக இருக்கும். இப்போது டோட்டல் ப்ரைஸ் ஃப்ரம் டேபிள் நேம்னா அட்வைஸ் கொடுத்தோன்னா பாருங்கள், இந்த டோட்டல் ப்ரைஸுங்கிறது காலம் நேமாக வந்துருச்சா, காலம் நேம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு டைப்பும் வேணும். ஐ மீன் டைப்னா இங்கே என்ன மீன் பண்ணுறோம், இந்த செகண்ட் ஹேண்டு நியூ தான் மீன் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு என்ன தேவைன்னா, செகண்ட் ஹேண்டுங்கிறது 2 இருக்கா, செகண்ட் ஹேண்டில் வந்து எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, நியூவாக சேல் பண்ணும்போது எவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் நான் எடுக்கணும். ஓகேங்களா, அப்படிங்கும்போது செலக்ட் sum of price, கமா நெக்ஸ்ட் என்ன கேட்டேன், டைப் கேட்டேன். டைப் மீன்ஸ் செகண்ட் ஹேண்ட், ஃபஸ்ட் ஹேண்டு. நான் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால அந்த டைப் கொடுத்துக்கிறேன். டைப் ஃப்ரம் டேபிள் நேம் அட்வைஸ். குரூப் பை எதுக்கு சொன்னோம், யூனிக்காக இருக்க வேல்யூஸ் தான் எடுக்கும்னு சொல்லிடுவோம். குரூப் பை எதை நான் வச்சு குரூப் பை பண்ண போகிறேன்னா, டைப்பை வச்சு குரூப் பை பண்ண போகிறேன். ஓகேங்களா, பாருங்கள், நான் கொடுத்த சம் ஆஃப் ப்ரைஸ் டைப் ஃப்ரம் அட்வைஸ். இப்போ நான் சம் ஆஃப் ப்ரைஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்படிங்கும்போது அதே கொரி இருக்குல்ல, அந்த கொரிக்கு இந்த சம் ஆஃப் ப்ரைஸ் பக்கத்தில் ஆஸ்ன்னு போட்டு டோட்டல் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போது நம்ம ஹேவிங் கிளாஸ் பார்ப்போமா. இப்போது இதில் ஒரே இதே கொரியிலேயே எனக்கு இந்த கொரியில் தான் எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. இந்த கொரியில் இந்த 6,15,000க்கு அதிகமாக எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்திருக்கு, அதை விட அதிகமாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு எடுப்பாங்கிறேன். ஓகேவா, இதான் எனக்கு சினாரியோ. இப்போ அப்படிங்கிறப்ப நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, என்ன கொரி யூஸ் பண்ணுறேன்னா, அதே கொரி தான், செலக்ட் சம் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் அந்த எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டோட்டல் ப்ரைஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கமா டைப். ஓகே, டைப்னா எதை மீன் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஃப்ரம் டேபிள் நேம் வந்து அட்வைஸ், குரூப் பை எதை வச்சு நான் குரூப் பண்ண போகிறேன், டைப் வச்சு தான் குரூப் பண்ண போகிறேன். டைப் இப்போது ஹேவிங். நான் என்ன சினாரியோ சொன்னேன்னா, இந்த ரெண்டு ரோலையும் இருக்கிற சின்ன வேல்யூஸை நான் எடுத்துக்காட்டு அப்படிங்கிறேன்னா, அப்படி நான் எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, இப்போது இந்த சம் ஆஃப் ப்ரைஸ்ன்னு இருக்குல்ல, சம் ஆஃப் ப்ரைஸ் இதே இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தாங்க. சம் ஆஃப் ப்ரைஸ், இந்த ப்ரைஸை விட எப்படின்னா, இந்த எவ்வளோ டோட்டல் ப்ரைஸ் இங்கே இருக்குது, 7,50,000, அதை விட அதை விட கம்மியா அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். ஓகே, இப்படி இந்த சினாரியோ வச்சுக்கோங்க. எப்படின்னா, இந்த 7,50,000 விட கம்மியாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, அதோட நேமும் அது என்ன ப்ரைஸு அப்படிங்கிறத காட்டுன்னு தான் நான் கொரி எழுதியிருக்கேன். இப்போது இந்த 7,15,000 கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்தோன்னா பாருங்கள், 7,15,000 விட கம்மியாக, பாருங்கள், 7,15,000 விட கம்மியாக எதுனா 6,15,000. ஓகேங்களா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த ஹேவிங் கிளாஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போது அதே இதில் வந்து 7 லேக்கை விட எப்படின்னா 6,15,000 விட அதிகமாக வேணும், அதிகமாக இது இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அப்படியே இதை மாற்றிக்க வேண்டியதான். இந்த கொரியை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும். சாரி, நான் தப்பாக கொடுத்துட்டேன். இந்த 6,15,000 விட அதிகமாக என்ன ப்ரைஸ் இருக்குது, என்ன அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா பாருங்கள், நியூவில் 7,15,000 வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த ஹேவிங் கிளாஸும் குரூப் பை கிளாஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலினா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டெல்லாம் நான் ஈஸியாக கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இதை தவிர்த்து நீங்கள்
டெய்லியும் நான் சொல்கிறத நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எப்படின்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ப்ராபர்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்கள். நான் மட்டும் நான் மட்டும் எனக்கு ஒன்றும் ஈஸியாலாம் நான் பண்ணலைங்க. நானும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 டைம்ஸ் ஆச்சு நான் இதெல்லாம் பண்ணி பார்ப்பேன். பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்தமாரி அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் மேலும் ஐ மீன் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது, வேறு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுங்க மீன்ஸ் சொல்லுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.